பாலா நடிச்சா மட்டும் தான் இந்த படம் கண்டிப்பா ஓடுன்றது என்னோட கருத்து. காமெடி பண்ண வேண்டியதுல காமெடி, அந்த சீரியஸான இதுல நல்லா இருந்தது. எமோஷனான இடத்துல எமோஷன் நல்லா இருந்ததுண்ணா. பாலானாவும் நல்லா காமெடியானவே பார்த்தோம். SCWC எல்லாத்துலயுமே பார்த்தது. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பண்றாங்க. ஆனா நல்லாவே பண்ணிருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரியே. 50 ஹீரோயினை வந்து நீங்க மிஸ் பண்ணது ரியலி தேங்க்ஸ், ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஏன் சொல்றேன்னா, நீங்களாம் உள்ள வந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துரும் எனக்கு தெரியாதுங்க. நமிதா தாங்க கரெக்டான பர்சன் அப்படின்னு சொல்ல முடியாது. படம் 2 பேரோட பேரலல் ஸ்டோரி மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. பாலா நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்கு. வேற லெவலில் பண்ணியிருக்காரு. 50 பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்றவங்க அந்த 50 பேரும் வந்து படத்தை பார்த்தாங்கன்னா கட்டாயம் ஏன் மிஸ் பண்ணோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் நடிக்கணும். அவரு மக்களுக்கு நிறைய சேவை பண்ணணும். எங்களுடைய சப்போர்ட் அவருக்கு இருக்கும். எங்களோட சப்போர்ட் ஒரு 120 டிக்கெட்டில் நாங்கள் அவர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அவர் சம்பாரிச்சவர் பெரிய பங்களாவோ வீடோ காரோன்னு சொகுசா மனுஷன் கிடையாது. வர இன்கம் வந்து இல்லாதவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணக்கூடியவர். ஸோ அவர் வந்து கட்டாயம் இன்னும் நிறைய படம் பண்ணணும். எங்களோட சப்போர்ட் அவருக்கு எப்பவுமே இருக்கும். டிவியில நம்ம பார்த்துருக்கோம், காமெடி ஆக்டரா நல்லா தெரியும். ஆமா, பெரிய ஸ்கிரீன்ல ஹீரோவா அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. கட்டாயம் ஏத்துக்கலாம், கட்டாயம் ஏத்தி ஆகணுங்க. போலியான ஹீரோக்கள் மத்தியில நிஜமான ஹீரோ இவரு தாங்க. இவர் கொண்டாடக்கூடிய ஹீரோங்க. இவர் கண்டிப்பா நாங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணுவாரு. நாங்கள் அவர் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். எஸ்கே படத்தை விட இந்த படம் நல்லா வெற்றிகரமா ஓடும். கதையில எந்த ஒரு குறைபாடுமே இல்லை. அவருக்காகவே எடுத்த படம் தான். பாலா நடிச்சா மட்டும் தான் இந்த படம் கண்டிப்பா ஓடுன்றது என்னோட கருத்து. 10க்கு 10ங்க. நல்லா இருந்ததுண்ணா. காந்தி கண்ணாடி படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. நீங்க வந்து பார்க்கலாம். அதான் அந்த ரேட்டிங் சொல்லி பார்ப்பாங்கண்ணா. நல்லா இருந்தது. நீங்க வந்து 1க்கு 2 தடவை கூட வந்து பார்க்கலாம். காந்தி கண்ணாடின்ற மீனிங்க்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்க மாதிரி இருக்குல்ல? அது எதுக்காக இந்த காந்தி கண்ணாடின்னு கேட்காது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சா? ஃபீல் ஆச்சு. அதான் கடைசி கூட அந்த காந்தியோட கண்ணாடி தான் அவங்க ஒய்ஃப் வச்சுட்டு சாவர மீது இருக்கும் அந்த சீன்ல. அதுக்காக நான் சொல்றேன் அதனால. ஆனா நல்லா இருந்தது. அவங்க ஒய்ஃப் வந்து அதான் காந்தி வந்து அவங்க ஒய்ஃபுக்காக வாழ்றது மாதிரி அப்படியே பாலா அந்த இது நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுண்ணா. நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. எனக்கு எனக்கு அவர் ஆக்டிங்கே நல்லா இருந்தது. சொல்ல போனா நல்லா இருந்தது. அதான் காமெடி பண்ண வேண்டியதுல காமெடி, அந்த சீரியஸான இதுல நல்லா இருந்தது. எமோஷனான இடத்துல எமோஷன் நல்லா இருந்ததுண்ணா. யாரோட லவ் சீன் இந்த படத்துல நல்லா இருந்துச்சு? தாத்தா பாட்டி தான் இல்ல பாலாவும்? எனக்கு காந்தியோட இதுதான். நான் 10. பாலானாவும் நல்லா காமெடியானவே பார்த்தோம். SCWC எல்லாத்துலயுமே பார்த்தது. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பண்றாங்க. ஆனா நல்லாவே பண்ணிருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரியே. லாஸ்டா எமோஷனல் சீன் நல்லா இருந்துச்சு. மெயினா ஒருத்தர் ஆசை நிறைவேற்றுன்றது நல்லா இருக்கும். அதை வந்து இவங்க நல்லாவே கொண்டு வந்து ஆசை நிறைவேற்றிச்சிருந்தாங்க அவரோடது. இதெல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. பேசலாமா? சொல்லுங்க, கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க. காந்தி கண்ணாடி வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரு ஒரு கதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு 2 பேரோட விஷயத்த சொல்றதுக்கு தான் காந்தி கண்ணாடி. அவ்வளவுதான். ஒரு கப்பலோட கதையை சொல்றதுதான் காந்தி கண்ணாடி. வந்து எல்லாமே திரையரங்கமும் வந்து பாருங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க பாலா தம்பிக்கும் ஷெரீஃப் சாருக்கும். ஏன் ஷெரீஃப் சார் சொல்லணும்னா, எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து மரியாதை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்ல. சின்ன பையன் தான் அவர், என்னோட சின்ன பையனா தான் இருப்பாரு. பட் ஆனா ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா இருக்குங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு. படம் நல்லா வந்திருக்கு. ஏன் மദ്രാசி கூடவே விட்டுருக்காங்கன்னா, அப்பவே சொன்னாங்க என்ன இது செப்டம்பர் 5 விடுறீங்க, சிவகார்த்திகேயன் கூட. ஏன் சிவகார்த்திகேயன் வந்து ஸ்டார்டிங் வரும்போது எதிர்நீச்சல் சாதாரண அப்படிதான் வந்தார். மெரினாக்கு அப்புறம் தான் எதிர்நீச்சல் வந்தது. இது பாலாக்கு வந்து ஒரு எதிர்நீச்சலா இருக்கட்டும். அவ்வளவுதான். லவ் சீன்ஸ்ல அவரோட ஆக்டிங் எந்த அளவுக்கு இருக்கு? புரியலங்க. லவ் சீன்ஸ் ஆக்டிங் எப்படி இருக்கு? லவ் சீன்ஸ் சூப்பரா இருக்குங்க. 2 பேர் வந்து கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து கொஞ்சம் லைட்டா சின்னதா ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி தான் பண்றாரு பாலா லைட்டா. அது வந்து ஒரு இது கடைசியில அவரும் கொஞ்சம் திருந்துடுறாரு. அதுதான் கதை. ஸோ படத்தை பாருங்க. சின்ன ஸ்கிரீன்ல அவரை பார்த்துருப்போம். டிவி ஷோஸ்ல நிறைய இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல அது வந்து எப்பவுமே அப்படிதானங்க. அவர் வந்து காமெடியனா இருந்தாரு. எல்லாரும் கலாய்க்கிறது, என்டர்டைன்மெண்ட் பண்ணதான் இருந்தாரு. ஒரு விஷயத்த வந்து ஒரு கலை வந்து ஒரு படத்தை வந்து எந்த ரோல்லாம் இருந்து பார்க்கலாம். எனக்கே வந்து நானும் படம் பண்ணணும் ஆசைப்பட்டு தான் இருக்கேன். நானும் ஷார்ட் ஃபிலிம் அடிச்சிருக்கேன். எனக்கு வில்லனா பண்ணதான் ஆசை. நான் காமெடியன் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணதே கிடையாது. இதுல
ஸோ ஹீரோவெல்லாம் ஆகிறதுக்கு வந்து அதுக்கு எல்லாமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அவர் வந்து அந்த கோணத்திலே பார்த்ததுனால வந்து என்ன பண்றாங்க மக்கள் வந்து, ஸோ இவர் ஹீரோவை ஏத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழகு தோற்றத்தெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த பையன் ஹீரோ தான் வெளியில, அதை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அகைன் வந்து படத்துல அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. தேங்க்யூ. ரோல் எந்த மாதிரி இருந்திருக்கு? ஹீரோயின் நமிதா. மேம் அவங்க ரமிதா அவங்க ரோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பாங்களா அவங்களோட ஹீரோயின் பேர்? நிறைய பேர் மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்திருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன சொல்றேன்? அதுதாங்க 50 பேர் கதை கேட்டாங்க. நான் கதை நல்லா தானே இருக்கு, கதையை தானே பார்க்கணும். அன்னைக்கு கலா மாஸ்டர் கூட அதானே சொன்னாங்க ஸ்டேஜ்ல, நீங்க வந்து யார் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே. இப்போ திருப்பி நான் சொல்றேன், அந்த 50 ஹீரோயினை வந்து நீங்க மிஸ் பண்ணது ரியலி தேங்க்ஸ், ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஏன் சொல்றேன்னா, நீங்களாம் உள்ள வந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துரும் எனக்கு தெரியாதுங்க. நமிதா தாங்க கரெக்டான பர்சன், அது பாலாக்கு பேரு, மேட் ஃபார் ஈச் அதர், அவ்வளவுதான் ஓப்பனா சொல்றது. நல்லா அது பாக்குறதுக்கே அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. ஒரு ஒரு ஃப்ளவர் பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படுவோம், இது அழகா இருக்கு, நம்ம ரசிப்போம்ல. சாமியா இருக்கு. ஆமா, 100 to 100 50-50 கரெக்டா இருக்காங்க, 2 பேரும் கரெக்டா இருக்காங்க. ஹைட்டு வெயிட் எல்லாமே நல்லா இருக்காங்க. தேங்க்யூ. படம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எப்படி சொல்ல, நல்லா இருந்தது. பெர்ஃபார்மரா அவர்கிட்ட இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சில விஷயங்கள்லாம் நீங்க அதுல கொடுக்க முடியாது. படம் அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அவருக்கான இயல்பான குணத்தை வந்துட்டு அவரே கொஸ்டின் பண்ணி அவரே ஆன்சர் பண்ணி ஒரு கதையா தான் இருந்தது. நல்லா இருந்தது படம். ஹீரோயின் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க? ஹீரோயின் சொல்ல முடியாது, அவங்கலாம் கேரக்டர்ஸா தான் வருவாங்க. நாட்டு அவங்க ஹீரோயினா ப்ரொஜெக்ட் ஆக மாட்டாங்க. சைட்ல வர கேரக்டர்ஸுமே சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸா, எப்படி சொல்ல, எல்லாருமே சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் தான். பாலவுமே அவர் ப்ரொட்டகனிஸ்டா இருப்பாரே தவிர ஒரு ஹீரோ கிடையாது. அவர் வந்து பார்த்து அவர் கதையா தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு தவிர அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலா இந்த படத்துல இல்லை. படம் உண்மையிலே நல்லா இருந்தது. அவங்களோட யங் கப்புள் லவ்க்கும் ஏஜ் கப்புள் லவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு சூப்பரா நம்மளுக்கு புரியுற மாதிரி காமிச்சிருக்காங்க? டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. படம் 2 பேரோட பேரலல் ஸ்டோரி மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அவங்களோட கப்புள் லவ் வந்துட்டு கொஞ்சம் இன்னோசன்ஸ் அதிகமா இருந்துச்சு. வயசானவங்க கப்புள். இதுவுமே இதுல ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும் இந்த கப்புளோட ரிலேஷன்ஷிப்ல. அந்த கேள்விகளுக்கு அவங்களே திருப்பி அதிலே பதில் சொல்லுவாங்க. இந்த கதை அதுதான். நீங்க வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம், இந்த ஆஸ்பெக்ட்ல ரிலேஷன்ஷிப், இந்த லவ் மெட்டீரியல், ஃபைட், ஆக்ஷன் அப்படிலாம் பார்க்காம கதையா அப்ரோச் பண்ணி தான் படம். மியூசிக் இந்த படத்துக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நல்லா பண்ணிருந்தேன். ஓகே.